ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க வீடியோ டெஸ்லா காயில் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான டெஸ்லா காயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் செஞ்ச மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டெஸ்லா காயில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக் தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெஸ்லா காயில் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2N2222A அந்த டிரான்சிஸ்டர் இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2.2K ரெசிஸ்டர் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு இது முக்கியமாக தேவை. அதுக்கடுத்து காப்பர் வயர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது டிவி ரிப்பேர் பார்க்குற கடைகளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளது மொத்தமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம உடச்சி இந்த இதை வந்து வயர் சுற்றினதை நம்ம மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தடி வயரே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது தான். ஸோ அதுக்காக இதை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்போ ஒரு சின்ன அளவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று தேவைப்படும். அதுக்குரிய கனெக்டரும் தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை செஞ்சிடலாம். அதுக்கடுத்து சின்ன பால் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து அலுமினியம் ஃபாயில்லாம் தேவைப்படும். அதுனா கடைசி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தனே இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் வந்து போடணும். போட்டதுக்கு அடுத்து நம்ம காப்பர் வயர்ஸை வந்து சுற்ற ஆரம்பிச்சிடணும். நான் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு 2 ஹோல் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 2 ஹோல் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த காப்பர் வயரை வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து இந்த உடச்சி தான் நம்ம வந்து எடுத்தாகணும். உடச்சி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நிறையா காப்பர் வயர் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து இந்த இது சுற்றில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. சரி ஓகே, இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து உடச்சிடலாம். நீங்கள் காப்பர் வயர்ஸ் கூட வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உடச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காப்பர் வயரை நம்ம வந்து அதை உடச்சி எடுத்தாச்சு. இப்போ லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுற்றி தான் வச்சுருக்காங்க. நம்ம மெதுவாக வந்து எடுத்துக்கலாம் சிக்கல் இல்லாமல். அதுபோக நம்ம வந்து இதை வந்து இப்போ ஓட்டை வந்து போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த காப்பர் வயரை கொஞ்சம் வந்து விட்டுருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி விட்டுருங்க. விட்டதுக்கு அடுத்து இதை வந்து சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். நல்லா வந்து டைட்டாக சுற்றணுங்க. ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியம். இதை அப்படியே மெதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியேவும் சுற்றி கேப் இல்லாமல் வந்து இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து வந்து சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கேப்பே வந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றோட ஒன்று அப்படியே சுற்றிடுங்க சேர்த்தாப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேலே வரைக்கும் சுற்றி எடுத்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஓட்டை போட்டோம்னா அது வழியாக வந்து இந்த செம்பு கம்பியை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மேலே வந்து லைட்டாக வந்து அந்த வயரிங் டேப்பை கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது செம்பு கம்பி வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் லைட்டாக வந்து வயரிங் டேப்பை வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து அந்த இதை ஒட்டிடலாம். இதை தாண்டி அதுக்கடுத்து வெளியே வராது. ஸோ அதுக்காக லைட்டாக ஒட்டிட்டு அப்படியே வந்து உள்ளக்க வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதில் மேலேயும் வந்துடும், கொஞ்சம் வந்து வெளியே வராது. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு இந்த இது கனெக்ஷன்ஸ் வந்து இனிமேல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் அதையும் வந்து வைக்கணும். கடைசி வந்து வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பலகை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பலகையில் தான் எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பலகையில் இதை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கடுத்து இதை அப்படியே ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இது செட் பண்ணுவோம். சரி ஓகே, இதை வந்து செம்பு கம்பியை வந்து நல்லா சுற்றுனது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. காயில் வந்து ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிரான்சிஸ்டரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2N22A வந்து டிரான்சிஸ்டர். இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு அது மூலமாகவே எல்லா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இதை வந்து இங்கனக்குள்ளே கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இங்கேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு சாயாமல் இருக்கிறதுக்காக தான் அது. அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து 2.2K ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த கோல்டு பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ரௌனு வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதை தான் இந்த மாதிரி வந்து இங்கனக்குள்ளே கனெக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம்.
இதை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சால்ட்ரிங் அயனை வச்சு இதை வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கனெக்ஷன்ஸ் ஆயிரும். நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இது கடைசி இது பேட்டரிக்கு தான் போகும், சுவிட்ச் கனெக்ஷன்ஸ்க்கு வந்து போகும். அதுக்கடுத்து இந்த செம்பு கம்பி இருக்குல்ல, செம்பு கம்பியை நம்ம வந்து லைட்டாக சீவி விட்டுட்டு இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். சீவி வந்து விட்டுட்டு நடுவில் உள்ளதில் தான் இதையும் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். சரி ஓகே, ஏதாவது கத்திரிக்கோல் இல்லைனா ஏதாவது சாண்ட் பேப்பர் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து இதை வந்து தேய்ச்சி வந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒயிட் வந்து வரணும், அப்படின்னா தான் அந்த கனெக்ஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். இதை வந்து அந்த நடுவில் இருக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஹீட்டை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வச்சிங்க அப்படின்னா ஒட்டிக்கிறோம் நம்மளுக்கு. இப்போ வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எங்கே நம்ம கொண்டு போகணும்னா சுவிட்ச் கனெக்ஷன் கொண்டு போனோம். இங்கே வந்து பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து இங்கே தான் கனெக்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பேட்டரியோட கனெக்ஷன்ஸ்க்குரியதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து பேட்டரியோட கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ஒரு ரெட் வயரை வந்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கனெக்ஷனை வந்து எங்கே கொடுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம நார்மல் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ரெட்டுக்கு வந்து ஒரு கனெக்ஷனை வந்து இதில் வந்து சேத்தாப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இது வந்து சுவிட்சுக்கு வந்து போகுது. இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடணும். அதாவது இந்த மூணாவது இந்த இது வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம். சேர்த்தாப்பில் கொஞ்சம் இப்போ வந்து இந்த கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம் பேட்டரிக்கு. அதுக்கடுத்து இந்த இதில் வந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து வருதுல்ல, அதை வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம வந்து தனியாக வந்து கொடுக்குற மாதிரி வந்துடும். இது வந்து இந்த இதில் வந்து பிளாக் கலர் வயர் இப்போதைக்கு வந்து தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து இந்த கனெக்ஷனில் வந்து கொடுத்துட்டோம். இந்த பேட்டரிக்கு வந்து இந்த ஒரு வயர் வந்து வரும்ல, அது வந்து இதிலேருந்து ஒரு வயரை எடுத்து இங்கேயும் கனெக்ஷன் வந்து சுவிட்சில் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு வந்து வயர் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து சுற்றணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து வயர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து காப்பர் கம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து வைக்கணும். இது வந்து கொஞ்சம் சுற்றுற அளவுக்கு வந்து வரணும். சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுக்கிறேன். 2 சைடு வெட்டி விட்டுட்டு அதை வந்து சுற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த காப்பர் வயர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா கொஞ்சம் தடுசாக இருக்கும் பாருங்கள். எவ்வளவு காப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த வயரை தான் நம்ம வந்து உள்ளக்க வந்து இப்படி கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இதை வந்து அப்படியே வந்து உள்ளக்க வந்து இறக்கிக்கோங்க. ஒரு 2 சுற்றி இருந்தாலே போதுமானது தான் நம்மளுக்கு. இதை வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து இதை வந்து ஒன்றில் சுவிட்சில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஒன்றை வந்து இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். சரி ஓகே, ஒன்றை வந்து சுவிட்சோட கனெக்ஷன் கொடுத்துடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா 2.2K ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அடுத்தே இதை வந்து இதோட வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வந்து இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த சுற்றி இந்த காப்பர் வந்து அந்த வயரோடு இருக்குல்ல, அதில் ஒன்றை வந்து இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருப்போம். சுவிட்சோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுவோட வயரோட சேர்த்து இங்கே வந்து ஒன்று இது பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்தாப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். பேட்டரியோட வயர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சுவிட்சோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து நெகட்டிவ் வயர் வந்து இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, மேலே வந்து இந்த இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து கொஞ்சம் இலச்சி விட்டுக்கணும். இலச்சி விட்டுட்டு ஒரு பாலில் வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலை வந்து சேர்த்து வச்சு ஒரு கனெக்ஷன் மாதிரி வந்து கொடுக்கணும். அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கத்தி ஏதாவது வச்சு வந்து லைட்டாக வந்து சீவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கத்தியை வச்சு நல்லா வந்து நல்லா சீவி விட்டுருங்க. இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அலுமினியம் ஃபாயில் இந்த அளவுக்கு இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து பாலை வந்து நடுவில் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். வச்சு தேவைங்கிற அளவுக்கு மட்டும் கிழிச்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிழிச்சு விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த பாலில் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி சுற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா சுற்றி இந்த இதை நல்லா இது பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாகிடுச்சு. அதுக்கடுத்து இதை கூட நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து வெட்டி விட்டுறலாம். நம்ம கொஞ்சம் இதை தேவையில்லை, ரொம்ப இதாக இருக்குது. இதை வந்து வெட்டி விட்டுறேன். வெட்டி விட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சுருப்போம் பார்த்திங்களா, அதை வந்து உள்ளக்க சேர்த்தாப்பில் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு விட்டு நல்லா கனெக்ஷன் வந்து நல்லா அமுக்கி விட்ருங்க. நல்லா அமுங்கிடணும், ஏன்னா இதில் தான் இதாகணும்.
நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த பாலை வந்து மேலே வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அதுவும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியே ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் தேவையில்லை. க்ளூவே லைட்டாக வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூவில் தான் வந்து சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து சுவிட்ச் வந்து போட்டு நம்ம வந்து பல்ப் ஏதாவது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வயர்லெஸில் வந்து நம்மளுக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்லா காயில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நான் வந்து நேற்று வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரியாமையே ரொம்ப நேரம் வந்து செக் பண்ணி, அதனால தான் நேற்றுமே வந்து வீடியோ வந்து பண்ண முடியல. இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வர அளவுக்கு வந்து வச்சாச்சு. இல்லை என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காயில் வந்து கீழே வந்து வச்சுருந்தேன். காயில் வந்து கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு வந்து வைக்கும் போது தான் எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் காயில் வந்து இங்கே வச்சுருக்கேன். அது வந்து கீழே இறங்காமல் இருக்கிற ஒரு குச்சியை வச்சு வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து 2.2K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நேற்று. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2.2K வந்து யூஸ் பண்ணாதீங்க, 22K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த 22K ரெசிஸ்டரில் தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம இதுதான் சேஞ்சஸ் வந்து நேற்று வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி தான் எனக்கு அவுட்புட் வந்து வேறு லெவலில் வந்துச்சு. எனக்கே வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து நான் கீழே வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே டெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த பல்பை கூட நம்ம வந்து இப்போ பாருங்கள் போட்டுட்டேன். இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா பல்ப் வந்து எரிய தான் செய்யும். நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா எரிய தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. நான் டிம்மான கொஞ்சம், அதாவது லைட்டாக டிம்மான ஏரியாவில் வந்து காட்டுறேன். அது எந்த லெவலுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து வேறு லெவலில் வந்து அவுட்புட் வந்து வருது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு எல்இடி லைட்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த இதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பக்கத்தில் வந்து கொண்டு போகிறேன். பாருங்கள், பக்கத்தில் நான் ஜஸ்ட் வந்து கொண்டு போனேனுமே பாருங்கள், உங்களுக்கு நல்லா எரியிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் வந்து போகும்போலையே டச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சில நேரம் வந்து எரியும். லைட்டாக சில நேரம் டிம்மாக எரியும். அதுக்கடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவுட்புட் வரும். இப்போ இங்கேனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக எரியுது. அதுக்கடுத்து இதுனா பக்கத்தில் போகும்போல பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து பிளிங்க் ஆகுது வந்து நல்லா தெரியும். பக்கத்தில் வந்து போகும்போலையே நம்மளுக்கு நல்லா வந்து எரியுது. இந்த எல்இடியும் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டியூப் லைட்டை கொண்டு போகும்போது தான் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், அப்படியே டியூப் லைட்டே எரியுதுங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இப்படி பக்கத்தில் கொண்டு போகும்போதே வந்து அந்த டியூப் லைட் வந்து எரியிறது. அது போக இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து எரியும். அப்படியே வந்து போகும்போது வந்து பாருங்கள் பவர் வந்து இதாக இருக்கும். இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபியூஸ் ஆன பல்ப்பு. ஃபியூஸ் ஆன பல்ப்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எரியுது. ஒரு ஒயர் கனெக்ஷன் கூட இல்லாமல் சூப்பராக எரியிறது எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு போகும்போதே நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு போய் எரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் வர 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 வந்து பாருங்கள் அப்படியே மெதுவாக அணையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக எரியுது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரி ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய டியூப் லைட்டில் வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது இதுவுமே ஃபியூஸ் ஆன பல்பு தான். எவ்வளோ பெரிய பல்புன்னு பாருங்கள். இமாமோக்க பல்பில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோங்க. சரி ஓகே, இதில் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, போட்டுக்கிறேன். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதுவே எவ்வளோ எரியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், அதுவும் போக வந்து இது பக்கத்தில் வைக்கும் போது இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நல்லா எரியுது, அங்கிட்டு வந்து எரியலை. அப்படியே போக 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 வந்து பாருங்கள் அப்படியே சூப்பராக எரிஞ்சிக்கிட்டே வருதுங்க. செம்மையாக இருக்குங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு இந்த லைட்டே எரியுமான்னு பார்த்தேன். ஸோ இதுவே நல்லா தான் எரியுது. வேறு லெவலில் இருக்குங்க அவுட்புட். இத்தனைக்கு இதுவும் ஃபியூஸ் ஆன பல்பு தாங்க. இதுவும் நல்லா தான் எரியுது. செம்மையாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ஒர்க் ஆகுது டெஸ்லா காயில். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச சேஞ்சஸை வந்து நீங்களும் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு வந்து இதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நைட்டு வந்து நல்லா இருட்டான பகுதியில் வந்து செக் பண்ணி காட்டுறேன். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக 2 பல்பையும் வந்து பக்கத்தில் வந்து கொண்டு போக போகிறோம். ரெண்டும் அட் அ டைமில் வந்து எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணனுமே இது எரியுதுங்க. இது எரியுது. இதை வந்து பக்கத்தில் கொண்டு போகலாம் பாருங்கள். செமங்க. அட் அ டைமில் வந்து ரெண்டுமே எரியுது. ஆனால் வந்து இது வந்து நல்லா பிரைட்டாக எரியும் போது இதை வந்து பக்கத்தில் கொண்டு போகும்போது வந்து பாருங்கள் இது வந்து பிரைட்டாக எரியும், அது வந்து கொஞ்சம் டிம் ஆயிரும்.
இது டிம்மாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது கொண்டு போனனையும் இது வந்து பிரைட் ஆகிரும், இதை வந்து வைக்கும்போது அது டிம் ஆகிரும், இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டும் கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்குது. இப்போ வந்து இது நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இதை வந்து பக்கத்தில் கொண்டு போனனையும் கொஞ்சம் டிம் ஆயிரும். ஆனால் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் வந்து எரியுது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ஆனால் வெளிச்சமும் நல்லா தான் இருக்குது. நைட்டு செக் பண்ணணும் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை நிக்கோலா டெஸ்லா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது. அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அவங்க வந்து பெரிய சயின்டிஸ்ட். இதை வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. நான் செஞ்ச மெத்தடை வந்து கடைசி வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 22K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுபோக அந்த காயிலை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 4 சுற்று கிட்ட நான் சுற்றியிருந்தேன். அப்போ மூலம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எலக்ட்ரிசிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நல்லா இருக்குங்க. இது வந்து 9 வோல்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப நான் செலவுனும் இல்லை. அதுபோக இந்த கம்பி காப்பர் ஒயர் இருக்குல்ல, அதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப செலவுனா ஆகாது. நீங்கள் ஃபேன் ரிப்பேர் பார்க்குற கடைகளில் போய் கேட்டாலே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தருவாங்க. இதோட கனம் கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதையும் சுற்றி வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அதை நீங்கள் ஜாயின் பண்ணும் போல கொஞ்சம் கத்தியை வச்சு நல்லா இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து அது கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.